வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தியாகி தோழி தலைவி கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சௌமியாவின் மனதில் வன்மம் விஸ்வரூபமாய் எழுந்து நின்றது. தனுசு, கஜா கண்டிப்பாய் நம்மோட ஒவ்வொரு செயலையும் காட்டிக் கொடுக்கும் கயவனை நான் விடவே மாட்டேன், இது சத்தியம். மனதிலேயே சூள் உரைத்து கொண்டாள். கோபத்தினால் கண்கள் சிவந்தது. பொங்கி வரும் அழுகையை அடக்க படாத பாடுபட்ட சௌமியா அவர்கள் இருவர் மேலும் தானும் ஒரு போர்வையாய் படுத்து கொண்டாள். அமளிகள் அடங்கு மட்டும் படுத்து கிடந்த சௌமியாவின் நினைவலைகள் பின்னோக்கி சென்றன. சௌமி, இன்னைக்கு வீட்டுல போலி பண்ணினா கொண்டு வந்திருக்கேன். ரீசஸ் பெல் அடிக்கிறப்போ கஜாவையும் கூட்டிண்டு வா என்ன? சிரித்தபடியே கூறும் தனுசு சௌமியாவிற்கு போலியை ஊட்டினாள். சௌமியாவின் விழிகள் சுரந்து தனுசுவின் முகத்தில் விழுந்தது. சௌமி, இன்னைக்கு கெண்டன பூஜைன்னு ஆடி அமாவாசை நோன்பு செய்வோம். உங்க காரடையா நோன்பு மாதிரி. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்தே செய்வோம். ஆஹா, நன்னா நீ சொல்றபடி சலாம் போட்டுண்டு கையை கட்டி வாயை பொத்தி தலையாட்டி பொம்மையா இருக்கிற ஆம்படையான் வேணும்னு பூஜையோ? பேஷ் பேஷ். போ சௌமி, கிண்டல் பண்ணாத. அம்மா நிறைய தாழம்பு வாங்கி இருக்கா. உனக்கு நீளமான பின்னலோன்னோ? அம்மா சொன்னா சௌமியாவை கூட்டிண்டு வாடி, அழகா பொட்டி பின்னல் வச்சு தைச்சு விடுறேன்னு. அதனாலதான் கூப்பிட்டேண்டி, தெரியுமா? அவள் ஆசைப்படி அவள் வீட்டிற்கு போய் அவள் அம்மா சக்குமாய் அழகாய் பின்னிய பொட்டி பின்னலை மறுநாள் வரை அவிழ்க்காமல் வைத்திருந்ததும் ஒரு வாரம் போல தன் தலை கூந்தல் மணத்துக்கும் அதற்கு தேவானே, சுஜா, நம்ம சௌமியின் கூந்தல் இயற்கையில் மணமா இல்லை தனுசு அம்மா போட்ட தாழம் பூம் பொட்டி பின்னலால் மணமா? இப்போ இதுதான் பட்டி மன்றத்திற்கான தலைப்பு. ஆரம்பிக்கலாமா? தனுசு அப்படியே அவள் முகத்தின் மேல் கவிழ்ந்து முத்தமிட்டு குலுங்கினாள் சௌமியா. எப்படிடி நீங்க 2 பேர் மட்டும் என்னை விட்டுட்டு பொட்டுன்னு போயிட்டீங்க? கஜா கஜா. சௌமி, நான் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்ல. ஏன், என்ன பயமா? இல்ல அவையார் மாதிரி சாமியை வேண்டிட்டு சீக்கிரமே கிழவியா மாறிட போறியா? கலகலவென எல்லோரும் சிரிக்க கஜா தீவிரமான முகத்துடன் கூறினாள். இல்ல சௌமியா, கண்டிப்பா நான் கல்யாணம் செஞ்சுக்க போறதில்ல. பயத்தினால இல்ல, சேவையினாலதான். கல்யாணம் செஞ்சுட்டு குழந்தை குட்டிகள் பெத்தெடுத்து ஒரு சாதாரணமான பெண்ணா வாழ எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்குதான் எத்தனையோ பேர் இருக்காங்களே. எந்த விதமான தடையும் தலையும் இல்லாம நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னா நானும் எந்த விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லாத சுதந்திரமானவளா இருந்தாதான் முடியும். எங்க அப்பா கிட்ட எப்பவோ நான் என் எண்ணத்தை சொல்லி காரணத்தையும் கூறி சம்மதிக்க வச்சுட்டேன். ஆனா அம்மா தான் லேஸ்ல சம்மதிக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் என்ன நான் மாத்திக்கிறதா இல்ல. நான் ஒரு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு சௌமி. என்னால முடியுமா? நானும் அவங்கள போல எப்போதும் எந்த ஒரு நிலையிலேயும் சேவைன்னு அதே எண்ணமா அதே நினைவா ஏழைங்களுக்கும் நோயாளிகளுக்கும் சேவை செய்யணும் சௌமி. அதற்கான தேக பலத்தை கடவுள்தான் எனக்கு தரணும். படிப்பு முடிஞ்ச உடனே நான் நர்சிங் கோர்ஸ்ல தான் சேரப்போறேன். அதுல தான் என்னோட ஆசையை பரிபூரணமா தீர்த்துக்க முடியும். சௌமி, என்னோட ஆசை நிறைவேறணும்னு எனக்காக நீயும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறையா? வெடித்து வந்த விம்மலை அடக்க முடியாமல் வாய்விட்டு கதறினாள் சௌமியா. ஓ கஜா, உன்னோட உயர்ந்த ஆசைகள்லாம் இப்படி நிறைவேறாம ஆரம்பத்திலேயே கருகி போயிட்டியேடி. உனக்காக நானும் தான் வேண்டிட்டேன். ஆனா செவிடன் காதுல ஊதன சங்கு போல என்னோட வேண்டுதலோ இல்லை உன்னோட ஆத்மார்த்தமான பிரார்த்தனையோ அந்த கல்லால ஆன கடவுள் காதுல விழவே இல்லையே கஜா. திருமூர்த்திகள்னு நம்ம சிநேகிதிகளால நாம 3 பேரும் எத்தனை கேலி செய்யப்பட்டோம்டி. ஞாபகம் இருக்கா கஜா? இப்ப என்ன ஒருத்தியா விட்டுட்டீங்களே. தேவானை நம்மோட சேர்ந்த போது ராமர் சொன்னாரே குகன் கிட்ட, உன்னோட ஐவரானோம்னு. அது போல அந்த திருமூர்த்திகளும் உன்னோட 4வரானோம்னு
இனிமே சொல்லிக்கு வாங்கடின்னு எப்படி கேலி பண்ணாங்க. இப்ப நாம சரி பாதியா பிரிஞ்சிட்டமே. கஜா தனுசு, கஜா தனுசு. மாறி மாறி இருவரையும் தழுவி தழுவி கரைந்து கரைந்து போனாள் சௌமியா. சுதந்திரா. நம்ப முடியாமல் சௌமியாவின் குரலை கேட்டு திரும்பிய சுதந்திரா உண்மையிலேயே அவள் பெட்டி படுக்கையுடன் நிற்பதை பார்த்ததும், அத்தை, நிஜமாவா? நீயா அத்தை? அத்தை? அவளை பிடித்து உலுக்கியபடியே சந்தோஷத்துடனும் வியப்புடனும் ஆர்ப்பரித்தவள் அடுத்த வினாடி அவள் தோளில் முகம் புதைத்து விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். அசடு, எதுக்கு பழற? நீ என்ன நினைச்சது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓட்டமா ஓடி வந்துட்டேன். இனிமே அழலாமா சுதந்திரா? நல்ல பொண்ணு போ. வா. அத்தை உள்ள வரணுமா வேண்டாமா? சட்டென்ற முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டு சௌமியாவின் பெட்டியை கையில் எடுத்தபடி உள்ளே சென்றாள் சுதந்திரா. பாலனும் வந்து அவளை குசலம் விசாரித்தான். சுதந்திராவுடன் அவன் சகஜமாக பேசினாலும் சுதந்திரா அவனை அலட்சியப்படுத்துவது நன்றாகவே புரிந்தது சௌமியாவிற்கு. தக்க சமயம் வரட்டும் என காத்திருந்தாள் சௌமியா. பாலன் ஆபீஸ் சென்ற பின் சுதந்திராவும் சௌமியாவும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். சாப்பிடாமல் தட்டில் கையால் சோற்றை அலைந்தபடியே உட்கார்ந்திருந்த சுதந்திராவையே பார்த்தாள் சௌமியா. சாம்பார் நன்னா தானே வச்சிருக்க, ஏன் சாப்பிடாம அலையற? பிடிக்கலையா சுதந்திரா? இல்ல. ஏய், என்ன விஷயம்? எத்தனை நாளாச்சு? கிண்டலாக புன்னகையுடன் சௌமியா கேட்டதும் அப்படியே குனிந்து விம்ம ஆரம்பித்தாள் சுதந்திரா. சுதந்திரா, எந்த விஷயமானாலும் சரி, அன்னம் நிறைந்த தட்டு முன்னால உட்கார்ந்துண்டு இப்படி அழக்கூடாது. தப்புமா. முதல்ல சாப்பிடு, அப்புறமா பேசிக்கலாம். சாப்பிடுமா. வேண்டா வெறுப்பாய் குறித்துவிட்டு 5 நிமிடங்களில் எழுந்து விட்டாள் சுதந்திரா. உள்ளே படுக்கையில் தொப்பென்று வீழ்ந்தாள். ஆனால் சௌமியாவோ நிதானமாய் சாப்பிட்டாள். மிச்சம் மீதிகளை பாத்திரங்களிலிருந்து ஒழித்து எடுத்து சிறு பாத்திரங்களில் வைத்து சாப்பிட்ட இடத்தையும் சுத்தம் செய்தாள். கைகள் வேலை செய்தாலும் மனம் உள்ளுக்குள்ளேயே ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தது. அழும் சுதந்திராவின் முதுகில் கை வைத்தாள். அவள் அருகிலேயே உட்கார்ந்தாள். அவள் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள். அவ்வளவுதான். சுதந்திராவின் அழுகை இன்னும் தீவிரமாகி போனது. அப்போதும் சௌமியா என்ன ஏது என்று மட்டும் கேட்கவில்லை. ஆனால் தான் பாசம் கொட்டி வளர்த்த பெண் இப்படி குமுறுவது அவளுக்கும் கஷ்டமாயிருந்தது. மனதை தளர விடாமல் இறுக்கி பிடித்து கொண்டு சுதந்திராவின் வாயிலிருந்தே விஷயம் வரட்டும் என்று உட்கார்ந்திருந்தாள். 5 நிமிடம் 10 நிமிடங்கள் என தான் அழுதும் அத்தை என்னவென்றே கேட்கவில்லையே என உள்ளூர ஏற்பட்ட சுய பரிதாபம் அவளுக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தின. அப்படியே வேகத்துடன் எழுந்தாள். அத்தை, நான் இவ்வளவு நேரம் அழுதனே, உன்னால ஏமா அழறேன்னு கூட கேட்க முடியலையா? நான் அழறது உனக்கு வேடிக்கையா இருக்கா? முசு முசுவென்று அழும் குரலில் கேட்டாள் சுதந்திரா. சௌமியாவிற்கு ஒரு புறம் சிரிப்பும் ஒரு புறம் பரிதாபமுமாயிருந்தது. சுதந்திரா, இப்ப நீ சொன்னியே, அது தப்பு. எனக்கு உன் மேல பரிவும் இருக்கு, பாசமும் இருக்கு. அதனாலதான் நீ அழுது முடியட்டும்னு பேசாம இருந்த. ஏன்னா நீ அழறச்சே நான் ஏன்னு கேட்டு சமாதானமா பேசினேன்னு வச்சுக்கோ, அதுவே உன்னை மேலும் அழ வைக்கும். அதனால உன் வேதனையும் ஜாஸ்தி தான் ஆகும். சுதந்திரா, நீயே அழுது ஓஞ்சு அப்புறமா என்கிட்ட சொல்லு. அது சரி. தப்பா சரியா தப்பா நீயே சொல்லு. உர்ரென்று பேசாமல் உட்கார்ந்திருந்தாள் சுதந்திரா. உன்னோட லெட்டர் கிடைச்சது, படிச்சேன். ஆனா நீ என்ன எண்ணத்துல எழுதியிருக்கேன்னு புரியல. அதனாலதான் வந்த. அழுதாச்சோன்னோ? சரி, இப்ப சொல்லு. முறைப்புடன் சௌமியாவையே பார்த்தாள் சுதந்திரா. சுதந்திரா, என்னை பத்தி உனக்கு தெரியும். உன்னால இப்ப சொல்ல முடியலேனா அப்புறமா சொல். உனக்கு ரெஸ்ட் வேணும். வண்டியில வந்தது களைப்பா இருக்கு. ஒன்னு சொல்லு. இல்லையா, படுக்க விடு. ஆமாம் அத்தை, நான் தான் லெட்டர்ல விவரமா எழுதியிருந்தனே. சௌமியாவின் பாசத்தையும் அதே சமயம் அதற்கு சமமான கண்டிப்பையும் பற்றி அறிந்திருந்த சுதந்திரா தயக்கத்துடனேயே கூறினாள். ஆமா, எழுதியிருந்த. பாலு மாசமானா அவனோட அப்பாவுக்கு கூட பணம் அனுப்புறான்னு.
கூட பிறந்த அண்ணனுக்கு கம்பெனி ஸ்ட்ரைக் காலம் ஓடி இருக்கிறதால அவா குடும்பத்துக்கும் உதவறான்னு. தம்பியோட படிப்புக்காக ஹாஸ்டல் செலவையும் பாலுதான் கொடுக்கறான்னு எழுதியிருந்த. ஏன் எதுக்கு கேக்குற? அத்தை, உனக்கு நிஜமாவே புரியலையா, இல்ல வேணும்னே புரியாத மாதிரி நடிக்கிறையா? பல்லை கடித்து கொண்டு அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் ஆங்காரத்துடன் கேட்டாள் சுதந்திரா. சுதந்திரா, நீ எழுதியிருந்தது எல்லாம் படிச்ச. இதுல எது தப்புன்னு எனக்கு நிஜமாவே புரியல. நீயே சொல்லேன் சுதா. ஒரு கணம் விழித்து சௌமியாவை பார்த்த சுதந்திரா மறுகணம் புரிந்து தள்ளினாள். அத்தை, உனக்கு புரிஞ்சதோ இல்ல வேணும்னு இப்படி சொல்றையோ எனக்கு அது அனாவசியம். ஆனாக்கா ஒரு அவசியமானதை சொல்லியே ஆகணும். அத்தை, இவர் நிறைய சம்பாதிக்கிறார், வாஸ்தவந்தான். அதுக்காக எல்லா பணத்தையும் அவரை சேர்ந்தவாளுக்கே வாரி இறைக்கிறதா? நாளைக்கே எங்களுக்கும் பிள்ளை குட்டின்னு குடும்பம் பெருகித்துன்னா எப்படி போரும் சொல்லு? இப்ப இருக்குன்னு நிதானம் இல்லாம செலவழிச்சா நாளைக்கு இல்லேன்னு நின்னா யார் தருவா? அதனாலதான் இவரோட ஒருத்தருக்கும் பணம் அனுப்ப வேண்டாம்னு சொன்ன. கேட்கல, சண்டை போட்ட. அப்பவும் கேட்கல. அதனால சமைச்சு வைக்கிறதோட சரி, பேசுறதோ படுக்கிறதோ இல்லவே இல்லை. என் பேச்ச கேட்டா என்ன குறைஞ்சு போயிடுவாரா? எனக்கு மட்டும் ரோஷம் இல்லையா? அதனால நானும் வீம்பாவே நடந்துக்கிறேன். என்னமோ பெரிய காரியத்தை சாதித்து விட்ட பெருமையில் கர்வத்துடன் கூறவும் சௌமியா அவளையே பார்த்தாள். சரி சுதந்திரா, நான் இன்னைக்கு சாயங்கால வண்டிக்கே புறப்படுறேன். இங்க எனக்கு இனிமே இருப்பே கொள்ளாது. அதனால நான் இன்னைக்கே போகணும்னு தீர்மானம் பண்ணிண்டுட்டேன். ஆமா. சௌமியாவின் உறுதியான இந்த புறப்படலை அவளுடைய பேச்சின் தொனியில் அறிந்த சுதந்திரா திடுக்கிட்டாள். அழுகை முட்டி கொண்டு வந்தது. இது என்ன கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையாய் இப்படி திரும்பி நுடுத்தே? எனக்கு ஆதரவு சொல்வா சௌமி அத்தேன்னு பார்த்தா இப்படி என்னை கலங்கடிக்கிறாளே. அத்தைக்கும் என்னை கண்டா பிடிக்காம போயிடுத்தா? விபரீதமா ஏதேனும் ஆயிடுமா? ரொம்பவுமே பயந்து போனாள் சுதந்திரா. குழப்பம் இல்லாமல் சிந்திக்கவும் திறனின்றி பீதியடைந்தவளாய் அப்படியே சௌமியாவின் மடியில் அத்தை என்று கத்திக்கொண்டே விழுந்து அழுதாள். அத்தை, உங்கிட்ட என் கஷ்டத்தை சொல்லிண்டு ஆறுதல் தேடலான்னா இப்ப நீயே என்ன விரட்டுறியே. உனக்கு இது நன்னா இருக்கா சொல்லு. சுதந்திரா, நான் முன் யோசனையோட நடந்துக்கலாம்னு தாண்டி. அத்தை, இன்னைக்கு வீட்டு மனுஷாளுக்கும் சொன்ன பேச்சுதான் நாளைக்கு நமக்கும்னு மனசுல தோணி போச்சு. அதுக்குதான் இன்னைக்கே போகலாம்னு தோணியத சொன்னேன். அத்தை, சொல்றத புரியும்படி சொல்லு. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்குமா முடிச்சு போட்டு பேசாத. எனக்கு சத்தியமா புரியல. ஆமா, புரியும்படியாவே சொல்லத்த. மௌனமாயிருந்தாள் சௌமியா. அத்தை, ஏறிட்ட சுதந்திராவையே தீர்க்கமாக பார்த்தாள். சொல்ற சுதா, சொல்ற. உங்க அம்மா பாஷை தெரியாம, வீட்டு நிலவரம் தெரியாம, மனுஷாலோட குணம் தெரியாம வெங்கட்டு சித்தப்பாவோட அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா. அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் உங்க அம்மாவுக்கு என் குடும்பம், என் வீடு, என் புருஷன்னு சொல்லிக்க தெரியல. நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம வீட்டு மனுஷான்னு தான் எல்லாரோடையும் சுமூகமா ஒத்துமையா இருந்துண்டு வரா. ஏன் ஆம்படையான் சம்பாதிச்ச பணம் என் குழந்தைகளுக்கும் எனக்கும் தான்னு அவளுக்கும் சரி, உன் பெரியம்மாவான என் அம்மாவும் சரி இதுவரை சொல்ல தெரியல. நம்ம சுதந்திராவுக்கு கல்யாணமா ஜமாய் சுடலாம்னு தான் எல்லாருமா சேர்ந்து சொன்னாலே ஒழிய யாரும் சுதந்திராவுக்கு கல்யாணமா சரி வந்தா போச்சுன்னு விட்டேத்தியா சொல்லல. இப்பவும் மீனாவோட பொண்ணு லட்சுமிக்கு கல்யாணம். பிள்ளை வீட்டுக்காரா அதிகமா சீர் செனத்தின்னு எதிர்பார்த்தாலும் வெங்கட்டு சித்தப்பா கவலைப்படாத மீனா, நாங்கள்லாமா சேர்ந்து கை கொடுக்கறோம், மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லுமான்னு தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கார். அந்த வீட்டு வழக்கம். அத்தனை பேரோடையும் அனுசரிச்சு போறதுதானே ஒழிய யாரையும் பிரிச்சு பேச தெரியாத ஸ்வபாவம்தான் சொல்லி தந்திருக்கா. எனக்கும் அதுதான் பழகி இருக்கு. இப்ப நீ சொல்றது புதுசாவும் இருக்கு, ஏத்துக்க முடியாம வேதனையாவும் இருக்கு சுதந்திரா. யாரும் தானா பிறந்து வளர்ந்துடல. அப்பா அம்மான்னு 2 பேரோட சந்தோஷமான சங்கமத்துல உற்பத்தியாகி அம்மாவோட கர்ப்ப கிரகத்துல 10 மாசம் வாசம் செஞ்சு வெளிச்சத்துக்கு வந்த பின்னாடி உறவுகளை புரிஞ்சுண்டு, உணவு வகைகளை தெரிஞ்சுண்டு, நல்லது கெட்டது அறிஞ்சுண்டு வளர்ந்து வரா. இதெல்லாம் தெரிஞ்சுக்க மூல காரணமாயிருக்கிறது முன்னறி தெய்வங்களான அப்பாவும் அம்மாவும் தானே. கூட பிறந்தவாங்கிற உறவு இருக்கே, அது ரொம்பவும் புனிதமானது சுதந்திரா.
ஆபத்துக்கு உதவுற நண்பனை போலத்தான் கூட பிறந்த பிறப்பும். ஒரு குடும்பங்கிறது பெரிய ஆல விருஷம் போலம்மா சுதந்திரா. அதுல இருந்து உற்பத்தி ஆகிற விழுதுகள் பூமியில பதிஞ்சு அது மரமாகி, அதுல இருந்து மறுபடியும் விழுதுகள் புறப்பட்டு மரமாகி ஒன்னை ஒண்ணு தொட்டுண்டு தொடர்பு விட்டு போகாம எப்படி இருக்கு பாரு. அப்படித்தான் நாமளும் இருக்கணும் சுதா. ஆசீர்வாதம் பண்றப்ப கூட ஆலமரம் போல தழைச்சு வளரணும்னு சொல்றது இதனால தாமா. உறவுங்கிறதை சுமையா நினைக்க கூடாது, உத்தமமா நினைச்சு சுகம்னு ஏத்துக்கணும். காந்திஜியோட சீடரா இருந்தார் நம்ம தாத்தா. அவரோட நடவடிக்கைகள் பூராவும் பாபுஜியோட அறிவுரைப்படிதான் நடக்கும். பாபுஜி என்ன சொன்னார் தெரியுமா சுதந்திரா? நம்ம நாட்டுல பல ஜாதிக்காரா இருக்கலாம், ஆனா அத்தனை பேரும் ஒரே தாயோட மக்கள்தான். அந்த தாய் தான் பாரத மாதா. அதனால நாம ஒருத்தருக்கொருத்தர் மத வேறுபாடு இல்லாம, ஜாதி பிரச்சனையை துவக்காம, பிரிவினையை நினைக்காம அன்பா ஆதரவா கூட பிறந்த சகோதர சகோதரி போல வாழணும்னு சொன்னார். நம்ம தாத்தாவும் அப்படித்தான் இருந்தார். இசக்கி முத்துவையும் உன் பெரியப்பாவையும் அப்பாவையும் ஒன்னாத்தான் பார்த்தார். வர்க்க பேதமே கிடையாது. நம்ம பாட்டி லட்சுமி இருந்தாலே, அவளுக்கும் அப்படித்தான். சுதந்திர போராட்டத்துல அடிபட்டு வந்த எத்தனையோ பேருக்கு பாட்டி தான் மருந்து போட்டு கட்டு போடுவா. எழுந்திருக்க முடியாத நிலையில இருக்கிறவாளுக்கு ஆகாரத்தை குழந்தைக்கு ஊற்றாப்புல ஊட்டுவா. பாதி ராத்திரியில வர தொண்டர்களுக்கு அம்மாவும் பாட்டியுமா சுட சுட சமைச்சு போடுவா. என்னைக்குமே அவ அநியாயமா யாருக்கோ நம்மாத்து பணம் செலவாறதேன்னு முகம் சுணுங்கல. கண்ட ஜாதிக்காரர்களுக்கு வேலை பண்ண வேண்டியிருக்கேன்னு அசூயை படல. பணத்தை பத்தி அவளுக்கு சிந்தனையே இல்ல. நாம சாப்பிடுற கஞ்சியோ கூழோ மத்தவாளுக்கும் அதை பகிர்ந்து தரணுங்கிற மேன்மையான எண்ணம் தான் அவ மனசுல இருந்தது. இப்பேற்பட்டவா வம்சத்துல என்ன புண்ணியம் பண்ணியோ பிறந்திருக்கோம். அதை தக்க வச்சுக்க நாமும் நல்ல எண்ணத்தோட நடந்துக்கணும் சுதா குட்டி. தப்பு பண்ணலாம், ஆனா அதை யாராவது தப்புன்னு சுட்டி காட்டினா அதை நல்ல விதமா புரிஞ்சுண்டு உடனே அதை திருத்திக்கணும். மன்னிப்பு கேட்கவும் தயங்க கூடாது. ஏன்னா சில சமயம் குரங்கு மனம் நம்மளை கண்ணா பின்னான்னு திசை திருப்பி விட்டுடும். இது எல்லாருக்கும் சகஜம்தான். அதை தெரிஞ்சுண்டும் வீம்புக்காக அதையே நடத்தி காட்டுறோம் பாரு, அது ரொம்ப தப்பு கண்ணா. சரி, இதுக்கு மேல எனக்கு உன்னோட பேசுறதுக்கோ புத்தி சொல்றதுக்கோ ஒண்ணும் இல்ல. கட்டி கொடுத்த சாதமும் சொல்லி கொடுக்கிற புத்தியும் எத்தனை நாளைக்கு சொல்லு. அவாவாளே நல்லதை தெரிஞ்சுண்டு நடக்க வேண்டியதுதான். சரி, சித்த படுத்துக்கிறேன். ரொம்ப களைப்பா இருக்கு. நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறமா மீதியை பேசிக்கலாம். அம்மாடி. அலுப்புடன் புடவை தலைப்பால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு படுத்தாள் சௌமியா. அன்று கஜா, கஜி, என் கண்ணே, கண்ணாட்டிம்மா. ஓடி வந்த கஜலட்சுமியின் தாயார் புரண்டு புரண்டு அழுதாள். தனுசுவின் அம்மாவை 4 பேர் பிடித்துத்தான் அழைத்து வந்தார்கள். கஜாவின் அம்மாவை போல் மாயை திறந்து கூச்சலிட்டு அழக்கூட திராணி இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே உடைந்து போனவளாய் ஒரு குவியலாய் தனுசு மேல் விழுந்தாள். அவ்வளவுதான், மயக்கம் அவளை தழுவியது. லக்ஷ்மியும் ராஜியும் மற்றவர்களும் வர தேவானை பித்து பிடித்தவள் போல உறைந்து நின்றிருந்தாள். திடீரென்று வெறி பிடித்தவள் போல கத்தினாள். இல்ல, கஜாவும் தனுசும் சாகல, அவங்க சாக மாட்டாங்க. தூக்காதீங்க, நடத்தி அழைச்சிட்டு போங்க. அழாதீங்க, அவங்க சாக முடியாது, சாக கூடாது. தனுசு, கஜா ஓடியாங்க, சீக்கிரமா ஓடி வந்துருங்க, துப்பாக்கியால சுடுறாங்க. சௌமி, அவங்க 2 பேரையும் பிடிச்சு இந்த பக்கமா இழுத்துக்கிட்டு வாங்க. ஐயோ, அங்க பாரு, சிப்பாய் துப்பாக்கியோட நிக்கிறான். அந்த பக்கமா ஓடிடலாம். ஐயோமா, இங்கேயும் வராங்களே. தனுசு, கஜாவை நம்மால காப்பாத்தவே முடியாதா சௌமி? சீக்கிரமா வா சௌமி, வாய. சௌமியாவின் கைகளை பற்றி கொண்டு அங்கும் இங்குமாக மிரளும் விழிகளுடன் கலைந்த தலையும் சொரிந்த கண்களுமாய் அல்லாடினாள் தேவானை. உயிர் சிநேகிதிகளின் உயிரற்ற உடலை மறுபடியும் தழுவக்கூட முடியாமல் உயிர் இருந்தும் பைத்தியம் போல் பதறிக்கொண்டும் கதறிக்கொண்டும் ஓடும் தேவானையை அடக்கவும் முடியாமல் பரிதவித்து போனாள் சௌமியா. சுதாரித்து கொண்டு கூறினாள், தேவான வா, கஜாவும் தனுசும் வீட்டுக்குத்தான் போறா, நாமும் வீட்டுக்கு போகலாம், வாமா.
அவங்கள ஏன் சௌமி தூக்கிட்டு போறாங்க? என்னாச்சு சௌமி அவங்களுக்கு? சொல்லு சௌமி. ஒண்ணுமில்ல தேவு, அவங்க 2 பேருக்கும் அடிபட்டிருக்குமா, அதனால அவங்களால நடக்க முடியாது தேவு, அதான் தூக்கிண்டு போறா. மா, நமக்கு தான் ஒன்னும் அடிபடலையே, நடந்தே போகலாம். வா தேவு, வாடி. வெடித்து வந்த விம்மலை அடக்கி கொண்டு தேவானையை நிதானமாய் வீட்டுக்கு அழைத்து போனாள் சௌமியா. சௌமியா, 4 பேரும் ஒன்னா வானம்பாடிங்க போல ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் திரிஞ்சீங்களே, இப்படி ஆயிப்போச்சேம்மா. தேவானை புத்தி மழுங்கிடுச்சே, என்ன பண்ணுவேம்மா சௌமி? சிவபாகியம் மனம் ஒடிந்து அழுத போது அவளாலும் தாங்க முடியாமல் அழுதாள் சௌமியா. ஊர் கூடி 2 சிறுமிகளுக்கும் பூ பல்லாக்கு தயாரித்து வீர முழக்கங்களை அடிமனதில் சோகத்தை அழுத்தி கொண்டு முழங்கியபடி எடுத்து சென்ற போதும் அனைவரின் மனதிலும் தேசிய விடுதலைக்கு இன்னும் தீவிரமாக பாடுபட்டு பங்கு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான் பொங்கும் புயலாய் எழுந்ததே ஒழிய அவர்களுடைய இறப்பு எள்ளளவும் அச்சத்தையோ மரண பீதியையோ அவர்களுள் ஏற்படுத்தவில்லை. இத்தனையிலும் சௌமியாவின் மனதில் யார் அந்த கயவன் என்ற எண்ணம் மட்டும் முணுமுணுத்து அவள் மனதை கம்பளி பூச்சியாய் அரித்தது. தலைக்கு குளித்துவிட்டு மௌனமாய் விட்டத்தை பார்த்தபடி தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். கண்கள் மட்டும் உற்ற சிநேகிதிகளின் அநியாயமான மரணத்தினால் வெகுவாக பாதித்திருந்ததினால் கண்ணீரை வற்றாமல் சொரிந்து தன் வேலையை செய்து கொண்டிருந்தது. சௌமியா, இந்த காப்பியையும் பிஸ்கட்டையும் சாப்பிடுமா கண்ணம்மா. அலை மோதும் கண்களுடன் நிமிர்ந்து பாட்டியையே பார்த்தாள் சௌமியா. உதடுகள் துடித்தன. சௌமி, இதையெல்லாம் நம்ம மனசுக்கு இன்னும் வேகத்தை ஏற்படுத்துற சம்பவங்கள்னு நினைச்சு உன்னை இந்த வேள்வியில தீவிரமா ஈடுபடுத்திக்கணுமே ஒழிய இப்படி இடிஞ்சு போய் உட்காரலாமா சௌமி? இன்னும் எத்தனையோ நடக்க போறது, அதுக்கான முன்னோடிதான் இது. சௌமி, பாட்டி இப்படி பேசுறாளே, கஜா தனுசுவோட இறப்பு பாட்டிக்கு எந்த துக்கத்தையும் தரலேன்னு நினைச்சுக்காதேடி கண்ணு. நெஞ்சு மட்டுக்கும் மண்டின்றிருக்கு துக்கம், அத்தனையையும் முழுங்கிண்டு என்னையே அடக்கின்றிருக்கேனா? காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுது மனசை பலகீனப்படுத்திக்க கூடாதுன்னதான், தெரிஞ்சுண்டியா? சிட்டு குருவிகள் போல ஆடி பாடி சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தா, ஒரேடியா பறந்து போயிட்டா. அவளுக்கு கிடைச்சாப்புல எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? பாகிய பண்ணி இருக்கணும். சரி சரி, இப்ப நான் சொல்றத கேளுமா. உனக்கு சாப்பாடு கொள்ளாதுன்னு தெரியும், அதனாலதான் பலவந்தப்படுத்தல. அதே சமயம் எரியற வயிற்றுக்கு கொஞ்சமாவது ஏதாவது போட்டாத்தான் நல்லது, இல்லைனா அதுவே உன்னை உருக்குலைச்சிடும். கஜா தனுசுவோட வேலையையும் இழுத்து போட்டுண்டு இனிமே நீதான் மிச்ச காரியத்தையும் கவனிக்கணும் சௌமி. செய்யணுமா வேண்டாமா சொல்லு. இந்த பிஸ்கட்டை தின்னு, காப்பியை முழுங்கு, வலுக்கட்டாயமா உள்ள தள்ளு சொல்றேன். அப்படியே பாட்டியின் மடியில் சரிந்து விழுந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் சௌமியா. அவள் முதுகை ஆதரவுடன் தடவியபடியே உட்கார்ந்திருந்தாள் லட்சுமி. சமையலறையின் வாயிலில் இருந்து எட்டி பார்த்த ராஜி கையை ஆட்டி ஜாடையில் கேட்டாள், சாப்பிட்டாளா என்று. அதே போல் ஜாடையில் இன்னும் சாப்பிடவில்லை, சாப்பிடுவாள், சத்தம் போடாதே என்று பதில் அளித்தாள் லட்சுமி. எரிமலை போல் மனதின் குமுறல் அழுகை மூலம் வெளியேறியதும் கண்களை அழுந்த துடைத்து கொண்டு எழுந்தாள். பிஸ்கட்டை சாப்பிட்டு காஃபியை குடித்தாள். கொஞ்சம் தெம்பு வந்தது. மறுபடியும் பாட்டியின் மடியில் சுருண்டாள் சௌமியா. 15 நாள் ரிமாண்டில் இருந்துவிட்டு அன்றுதான் எல்லோரும் வந்திருந்தார்கள். ஸ்ரீராமுலுவையும் நாகராஜராவையும் வழியிலேயே பார்த்துவிட்ட சௌமியாவின் கண்கள் திரண்டன. அவர்களாலும் தாழ முடியாமல் விம்மினாலும் ஸ்ரீராமுலு சௌமியாவை அணைத்து கொண்டு பேசினார். சௌமியா, இனிமே எனக்கும் நாகராஜனுக்கும் நீயும் தேவானையும் தான் பெண்கள். அவங்களோட ஆயுளையும் சேர்த்து நீங்க 2 பேரும் இருந்து தேசத்துக்காக பாடுபடணுமா. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சிநேகிதிங்கன்னு நினைக்கிறதால தானம்மா அழுகை வர்றது. நாம் அறியாம எத்தனையோ ஊர்கள்ல எத்தனையோ இளைஞர்களும் பெரியவங்களும் இவங்களைப் போல பிரிட்டிஷாரால சாகடிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா. அவங்க நமக்கு தெரியாதவங்களா இருக்கலாம், ஆனா அவங்களும் நம்ம கூட பிறந்த பொறப்பு மாதிரி தாம்மா, அண்ணா தங்கச்சி போலதாம்மா. அவங்க 2 பேரோட மரணம்
உன்னால தாங்க முடியாம இருக்கலாம். ஆனா அதை அப்படியே மனசுல வச்சுக்க தெரிஞ்சுக்க. அழுது உன்னை பலகீனப்படுத்திக்காதே. இன்னும் எவ்வளவோ நடக்க வேண்டியது இருக்கு. தயார்படுத்திக்க. தேவானையையும் அப்பப்போ போய் பார்த்து தைரியம் சொல்லுமா. எல்லாரையும் விட அவ சின்னவதானே, அதான் பயந்துட்டா. அவளை முதல்ல தேத்துறத பாருமா சௌமியா. நாகராஜராவ் ஒன்றுமே பேசவில்லை. ஓரளவு தன் பெண்ணின் மறைவினால் ஆடித்தான் போயிருந்தார். சௌமியா தேவானையின் வீட்டிற்கு சென்றாள். மாமா, நீ அடிக்கடி வர்றியோ? என்னால மூச்சு விட முடியறது. நல்லா பயந்துருக்காமா தேவானை. திடீர்னு அம்மா சிப்பாய்ங்க வராங்க, இதோ வந்துட்டாங்கம்மா அம்மான்னு கத்திண்டே கண்களையும் கெட்டியா மூடிக்கிறா. முகம் தக்காளி பழமா செவந்து போகுது. உடம்பெல்லாம் நடுங்குது. வியர்த்து ஊத்துது. எனக்கே பயத்துல எப்ப என்னாகுமோன்னு தோணி போகுது. சௌமி, இவ சரியா போவாளா? எப்பமா சரியா போறா? கவலைப்படாதீங்கோ மாமி. நான் அவளோட பேசி வெளியில கூட்டிட்டு போய் நன்னா அவ மனசை மாத்துற. நீங்களும் தைரியமாவே அவகிட்ட பேசிட்டு வாங்கோ. வரட்டுமா தேவு? இன்று சுதந்திராவின் மனம் சௌமியா சொன்ன பேச்சுக்களை திரும்ப திரும்ப அசை போட்டது. படுத்தவளுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. சௌமியா அவளை திட்டவில்லை, கோபிக்கவில்லை, குறை கூறவில்லை. ஆனால் அவள் செய்த தவறை தவறு என்று அவளே உணரும் வகையில் பேசிய பேச்சுக்கள் அவள் மனதை துடைத்து ஊடுருவியது. துளைத்து துளைத்து மனதில் இருக்கும் அத்தனை குப்பைகளையும் வெளியே கொட்டி அவளை புனிதமாக்கியது. தன் தவறுகளும் கேவலமான எண்ணங்களும் புரிய அவமானம் மேலிட மெலிதாக அழ ஆரம்பித்தாள் சுதந்திரா. சௌமியா எழுந்துவிடப் போகிறாளே என்கிற அச்சத்தில் அந்த இடத்தை விட்டே எழுந்து உள்ளே புறக்கடை பக்கமாய் சென்றாள். மனபாரம் இறங்கு மட்டும் கேவி கேவி அழுதாள். பிறகு கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து சில்லென்ற நீரில் முகம் அலம்பினாள். தண்ணீரை வாரி வாரி கண்களின் மேல் இறைத்து கொண்டதில் அழுத கண்களின் எரிச்சலும் வலியும் வெகுமாய் குறைவது போல் இருந்தது. பாலன் எத்தனை இதமாக சொன்னான். அவளை பாரதி என்றே அன்போடு அழைப்பான். பாரதி பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் செய்யறது நம்ம கடமைமா. நீ இப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை. நம்ம கிட்ட இருக்கு, கொடுக்கறோம். இதுல தப்பின்ன? நீயாவே இந்த காரியம் செய்யணும். அதை விட்டுட்டு என்னோட சண்டை போடுறையே, உனக்கே நன்னா இருக்கா? இல்ல அவங்களுக்கு கொடுக்கறதால வீட்டு செலவுக்கோ மற்ற செலவுக்கோ பணம் தராம இருக்கனா? சொல்லு பாரதி, சொல்லுமா. யோசிச்சு பாரு. நான் சொல்றது சரியா தப்பான்னு புரியும். எத்தனை நாள் எத்தனை விதமான சமாதானம் செய்தார். ஒன்றுக்கும் மசியவில்லை. நான் ஏன் இப்படி கேவலமா நடந்துண்டேன்? என்னை பத்தி அவரோட எண்ணம் இப்படி தாழ்ந்துதானே போயிருக்கும். ஐயோ, நான் ஏன் இப்படி நடந்துண்டேன்? கடவுளே! பொங்கி பொங்கி அழுதாள். சுதாமா, சுதாமா! சௌமியாவின் குரலை கேட்டதும் மீண்டும் தண்ணீரை முகத்தில் அடித்து அலம்பிக் கொண்டு உள்ளே வந்தாள். கூப்பிட்டியாத்த? தலைவலிக்கிறாப்புல இருந்தது. கிணத்து ஜலத்தை முகத்துல விட்டுண்டு வந்தேன். நன்னா தூங்குனியா? காப்பி வைக்கட்டுமா? கலங்கி வீங்கிய கண்களும் லேசாய் சிவந்திருந்த மூக்கும் சுதந்திரா அழுததை பிரகடனப்படுத்தியது. ஆனால் அதை கவனித்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை சௌமியா. ஆமா சுதா, எனக்கு கூட தலையை லேசா என்னமோ பண்றது. சூடா காஃபி குடிச்சா தேவலை போலத்தான் தோன்றது. நன்னா டிகாஷனை விட்டு கொஞ்சமா பால் விட்டு குடுமா. நல்ல வேளை, அத்தைக்கு நாம் அழுதது தெரியவில்லை என்ற நினைப்பில் காஃபி கலந்து தந்தாள். லேசாக பவுடர் ஊற்றி பொட்டும் இட்டு கொண்டாள். அத்தை, என்ன டிஃபன் பண்ணட்டும்? ஒன்றும் வேண்டாண்டி சுதந்திரா. கார்த்தால நீ பண்ண சாம்பார் நன்னா வெகு ருசியா இருந்ததா? ஒரு பிடி பிடிச்சிட்டம் போல இருக்கு. வயிறு தும்மன் இருக்கு. உனக்கும் பாலுவுக்கும் வேணும்னா ஏதாவது பண்ணு. நீயும் சரியாவே சாப்பிடல. இல்ல நான் பண்ணி தரட்டுமா? வேண்டாத்த, நீங்க கொண்டு வந்த பட்சணமே நிறைய இருக்கு. அதுவே போரும். சரி மாமா, தலை பின்னி விடுற. பாலு வர்றதுக்கு முன்னாடி பளிச்சுன்னு இருக்கணும். அப்புறமா அத்தையோட பேசியே வீட்டை கவனிக்காம இருந்துட்டியான்னு கேட்க மாட்டானோ? எண்ணெயும் சீப்பையும் எடுத்துட்டு வா, சொல்றேன்.
சுதந்திரா கொண்டு வந்ததும் தலையில் மண்டி கிடந்த சிக்கை நிதானமாக நீக்கினாள். பகவானே, இவ மனசுல இருக்கிற சிடுக்குகளையும் பிரிச்சு நேராக்கிடுப்பா வேண்டிக் கொண்டாள் மனதினுள். இழைய வாரி பின்னிய பின் தானும் முகம் அலம்பி கிணற்றடிக்கு சென்றாள் சௌமியா. அன்று பாலு சீக்கிரமாகவே வந்துவிட்டான். அவர்கள் இருவரும் இப்போது தனித்திருக்க வேண்டும். சூட்டோடு சூடாய் சுதந்திராவும் அவனும் மனம் விட்டு பேச சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் சடார் என்று தோன்றியது சௌமியாவிற்கு. சுதந்திரா, நான் இப்படி கொஞ்சம் காலார நடந்துட்டு வர. சங்கத்துக்கு போய் பழக்கமாயிடுத்தா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்னமோ போல இருக்கு. அரை மணியில வந்துடுற. வரட்டுமா பாலு? புரிந்து கொண்டான் பாலு. மனதிற்குள் சௌமியாவை பற்றிய ஒரு மரியாதையும் நன்றியும் விஸ்வரூபமாய் எழுந்தது. மானசீகமாய் அவள் கால்களில் வீழ்ந்து வணங்கினான் பாலு. சீடையும் முள்ளு தேன் குழலும் ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு பாலுவின் முன் இருந்த மேஜையில் வைத்துவிட்டு திரும்பினாள் சுதந்திரா. பாலுவின் முகம் பார்க்கும் தைரியம் வரவில்லை. உள்ளே சென்று காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு மற்றொரு கையில் குடிக்க நீரும் கொண்டு வந்தாள். மறுபடியும் அவள் உள்ளே போக திரும்பிய போது சட்டென்று அவளை பிடித்து தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டான் பாலு. அவ்வளவுதான், உடைந்தே போனாள் சுதந்திரா. பேச வழியில்லாமல் அவனை கட்டி பிடித்து கொண்டு கதறிவிட்டாள். பாலனின் கண்களிலும் நீர் துளிர்த்தது. அழப்படாது, போதும். பாரதி. அப்படியே மேலும் அவளை இறுக்கிக் கொண்டு அழும் அவள் முகத்தை அப்படியே பிடித்து நிமிர்த்தி அந்த கண்ணீருடன் இருக்கும் முகத்திலேயே முத்தமிட்டான். மறுபடியும் தன் தோள் மேல் அவளை சாய்த்து கொண்டான். எத்தனை நேரம் இருவரும் அப்படியே இருந்தார்களோ தெரியாது. பக்கத்து வீட்டு சிறுமி உஷா உள்ளே வந்தவள் குரல் கொடுத்தாள். பாரதிக்கா, ஏன் லைட்டே போடல? ஒரே இருட்டா இருக்கே. அக்கா. சட்டென்று இருவரும் அணைப்பிலிருந்து விலகினார்கள். பாலன் விளக்கின் சுவிட்சை தட்டினான். சுதந்திராவின் முகம் நாணத்தால் சிவந்திருந்தது. அழுதியா பாரதிக்கா? இல்ல உஷா, கண்ணுல தூசி விழுந்தெடுத்து, அதான் சிவந்து போச்சுமா. இந்த வெள்ளை சீடையும் முறுக்கும் உனக்கு பிடிக்குமோன்னோ? ஓ, பிடிக்குமே. சிறுமியின் கவனம் தட்டில் இருக்கும் பட்சணத்தின் மேல் திசை மாறிப்போக நிம்மதியாய் பெருமூச்சு விட்டபடியே இன்னொரு தட்டில் பாலனுக்கு பட்சணங்களை எடுத்து வந்து வைத்தாள். நீ சாப்பிட்டியா பாரதி? இல்லை என்பது போல் இப்படியும் அப்படியுமாய் தலையை ஆட்டிய சுதந்திராவின் காது ஜிமிக்கிகளும் அழகாய் நர்த்தனமாடின. வா, 2 பேருமா சாப்பிடலாம். அப்பா வெள்ளை சீடையை பார்க்கறப்பவே திங்கணும் போல இருக்கு. விண்டு வாயில் போட்டு கொண்டான். சுவைத்து ரசித்தான். உஷா பட்சணத்தில் கவனமாக இருக்கும்போது சட்டென்று சுதந்திராவின் வாயில் வெள்ள சீடையின் துண்டை போட்டான். இதை எதிர்பாராத சுதந்திரா மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல், சிரிக்கவும் முடியாமல் சந்தோஷத்தில் கண்கள் தழும்ப திண்டாடினாள். சௌமியா வந்ததும் மூவருமாக பேசியபடியே சமையலையும் முடித்து சாப்பிட்டார்கள். அத்தை, எங்க வீட்டுல நான் ரொம்ப குண்டாயிட்டேன்னு சின்ன குழந்தைகள்ல இருந்து கேலி பண்றது. பாரதி ருசி ருசியா நன்னா வக்கனையா சமைக்கிறாளா? நானும் நாக்கை வழிச்சுண்டு சாப்பிட்டுட்டு இப்ப வழியிற தொப்பையோட நிக்கிறேன். தட்டு முன்னால உட்காரச்சு இன்னைக்கு கொஞ்சமா சாப்பிடணும்னு நினைப்பேன். ரசம் வாங்கி ருசியா கத்திரிக்காய், அதுல எண்ணெயோட முதந்து கொண்டக்கடலை குண்டு குண்டா என்னை முழிச்சு முழிச்சு ஆசையா பாக்குறப்ப அவ்வளவுதான், ஆள் அம்பேலத்தை. அப்புறம் என்ன, கைக்கும் வாய்க்கும் தான் பரபரப்பா வேலை. இப்படித்தான் நான். சரி சரி, போதும். உங்க கண்ணே உங்களுக்கு பட்டிடும் போல இருக்கே. பெரியதாய் சிரித்த பாலனுடன் ஆச்சரியத்தோடு சுதந்திராவை பார்த்தபடியே சிரித்தாள் சௌமியா. அப்பாடா, வந்த வேலை நல்ல காரியம் சுமூகமா முடிஞ்சது. முரண்டு பிடிக்காம சீக்கிரமா புரிஞ்சுண்டு நடந்தாளே, அதுவரை நல்லதாச்சுமா. என்னத்த திடீர்னு பேசாம உட்கார்ந்திருக்கேள்? பாலன் கேட்கவும் புன்னகைத்தாள் சௌமியா. ஆமாப்பா, ஊர் ஞாபகம் வந்துடுத்து. சித்தியால வீட்டையும் சங்கத்தையும் சேர்த்து பாக்குறதுக்குள்ள திண்டாடி போய் ரொம்ப சோர்ந்து முடியாம போயிடுவா. அதனால கிளம்பலாம்னு பாக்குறேன். இவ்வளவு தூரம் வந்தமே, கணாவையும் சும்புனியையும் ஒரு நடை பார்த்துட்டு போலாம்னு ஆசை. முடியுமான்னு தெரியல. கவலைப்படாதீங்க, முடியாம என்ன? உங்களை சுப்புனி யாத்துல கொண்டு விட நான் ஆச்சு.
பாரதி, நீயும் வாயேன். துள்ளலுடன் சுதந்திரா ஆமோதிக்க அன்றிரவே புறப்பட்டனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.